Hello friends, வணக்கம் and welcome to the Pangu Sandhai. இன்னைக்கு Nifty 50 பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 51 points decrease ஆகி 0.32% நெகட்டிவ்ல 15,799ல க்ளோஸ் ஆயிருக்கு. And actually இன்னைக்கு Nifty 50 பாத்தீங்கன்னா almost 15,700 levelsல கேப் டவுன் ஓபன் இருந்தது. ஆனா இன்னைக்கு Nifty 50 வந்து அங்கிருந்து ஒருல கன்சிஸ்டன்ட்டா ரைஸ் ஆயிட்டு இருந்தது. ஆனா ஓவராலா பாசிட்டிவ் ஜோனுக்கு வரதுக்கு ட்ரை பண்ணிருந்தாலும் end of the day நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. And இன்னைக்கு ஓவரால் மார்க்கெட்லயே பேங்கிங், ஐடி அண்ட் எஃப்எம்சிஜி செக்டார் தான் கொஞ்சம் அதிகமான நெகட்டிவ்ல இருந்தது. ஓகே, அடுத்து பேங்க் நிஃப்டி பார்க்குறப்போ கிட்டத்தட்ட 372 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகி 1.11% நெகட்டிவ்ல 33,269ல க்ளோஸ் ஆயிருக்கு. நேற்று யூஎஸ்ல பார்த்தீங்கன்னா யூஎஸோட ஷார்ட் டேர்ம் கன்சியூமர் கான்ஃபரன்ஸ்ன்றது லாஸ்ட் 10 இயர்ஸ்ல இல்லாத அளவுக்கு லோயஸ்டா வந்திருக்கிறதாவும் அண்ட் அதே போல கன்சியூமர் சென்டிமெண்ட்டும் வந்து இந்த ஜூன் மந்த்ல ரொம்பவே கம்மியா வந்திருக்கிறதா ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் இதனால் யூஎஸ் மார்க்கெட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நேற்று ரொம்பவே நெகட்டிவா ரியாக்டா இருந்தது. அதாவது டவ் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1.56% நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. S&P பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2% நெகட்டிவ்ல அண்ட் நாஸ்டாக் வந்து ஆல்மோஸ்ட் 3% நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருந்தது. ஸோ அந்த மார்க்கெட் ப்ரெஷர்ன்றது SGX நிஃப்டிலையும் இருந்ததுனால இன்னைக்கு நம்மளோட மார்க்கெட் கேப் டவுன்ல ஓப்பனா இருந்தது. ஓகே, அடுத்து நியூஸ் அப்டேட்ஸை பார்க்கலாம். அண்ட் அதில் ஃபர்ஸ்ட் வந்து ரிலையன்ஸோட அப்டேட்டை பார்க்கலாம். இன்னைக்கு பென்ஸ்டீன் வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு அவுட் பர்ஃபார்மிங் ரேட்டிங்கை மெயின்டைன் பண்ணி டார்கெட்டை 3,360 கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கான ரீசன்ஸாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஃபினான்ஷியல் இயர்ல ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட எல்லா பிஸ்னஸ் செக்மெண்ட்ஸுமே வந்து ஓரளவுக்கு நல்ல க்ரோத்தை காட்டும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஸ்பெசிஃபிக்காக O2C அதாவது ஆயில் டு கெமிக்கல் செக்மெண்ட்டோட எர்னிங்ஸ்ன்றது இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் டேரிஃப் ஹைக்னால ஜியோவும் வந்து நல்ல ஸ்ட்ராங் எர்னிங்ஸை கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதே போல நேத்து வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அவங்களோட 3rd ஜெனரேஷன் லீடர்ஷிப்க்கு ஷிஃப்ட் ஆயிட்டு இருக்கிறது அப்டேட் வந்திருந்தது. அதாவது ரிலையன்ஸ் ஜியோக்கு ஆகாஷ் அம்பானியை சேர்மனா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த வாரத்துக்குள்ள ரிலையன்ஸ் ரீட்டைலுக்கு இஷா அம்பானி அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்ற மாதிரி சோர்சஸ் கிட்ட இருந்து அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ஓவரால் அப்டேட்ஸ்க்கு அப்புறமா இன்னைக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பாக்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ஷேர் பிரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் 2.08% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் ஆக்சுவலா இன்னைக்கு Nifty 50 வந்து அதோட லோஸ்ல இருந்து ஒரு லக் ரெக்கவரி ஆனதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லலாம். அண்ட் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட சார்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ சார்ட் ஓபன் பண்ணி பார்க்குறப்போ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ஷேர் பிரைஸ் வந்து லாஸ்ட் 1 மந்த்தா ஒரு கண்டினியூஸா ஃபாலோ ஆயிட்டு இருந்திருக்கு. அண்ட் அப்படி கண்டினியூஸா ஃபாலோ ஆனதுக்கு அப்புறமா இப்போ லாஸ்ட் 2 டேஸா ஒரு லக் மேலே போக ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ஓகே, அடுத்து டாடா குரூப் கம்பெனிஸோட அப்டேட்டை பார்க்கலாம். ஜப்பானுக்கு சேர்ந்த ரெனசாஸ் எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன்ன்ற கம்பெனி வந்து டாடா மோட்டார்ஸ் அண்ட் தேஜஸ் நெட்வொர்க்ஸோட ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் போட்டிருக்கிறதா அப்டேட் வந்திருக்கு. அண்ட் ஆக்சுவலா இந்த ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் எதுக்காகன்னு பாக்குறப்போ இந்தியாவில் ரெனசாஸோட செமிகண்டக்டர் சொல்யூஷன்ஸை டிசைன் பண்ணி டெவலப் பண்ணி அதை மேனுஃபேக்சர் பண்றதுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ப்ராஜெக்ட்ல டாடா குரூப் கம்பெனிஸே சேர்ந்து ஒர்க் பண்ண போறதா சொல்றாங்க. அதாவது தேஜஸ் நெட்வொர்க்ஸ், டாடா மோட்டார்ஸ், TCS அண்ட் டாடா ஈலக்ஸையும் சேர்ந்து ஒர்க் பண்ண போறதா சொல்றாங்க. ஸோ இப்படி செமிகண்டக்டர் சொல்யூஷன்ஸோட டிசைன், டெவலப்மெண்ட் அண்ட் மேனுஃபேக்சரிங்கான பார்ட்னர்ஷிப் அப்டேட் வந்த பிறகு தேஜஸ் நெட்வொர்க்ஸோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பாக்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே தேஜஸ் நெட்வொர்க்ஸோட ஷேர் பிரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் 3.93% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் தேஜஸ் நெட்வொர்க்ஸோட சார்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ சார்ட் ஓபன் பண்ணி பாக்குறப்போ தேஜஸ் நெட்வொர்க்ஸோட ஷேர் பிரைஸ்க்கு இமிடியேட்டா அரௌண்ட் 380ன்ற லெவல்ஸ்ல ஒரு லக் சப்போர்ட் இருக்கு. அண்ட் இமிடியேட் ரெசிஸ்டன்ஸே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 480 லெவல்ஸ்ல இருக்கு. ஸோ இந்த 470ன்ற லெவல்ஸை பிரேக் பண்ணி ஒரு லக் மேலே போகிறப்போ இதோட ஷேர் பிரைஸ் 570 வரைக்குமே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கண்டென்ட் பிடிச்சிருந்தா கண்டிப்பா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, அடுத்து ஹிண்டால்கோட அப்டேட்டை பார்க்கலாம். ஹிண்டால்கோ கம்பெனி வந்து கிளீன் வின் எனர்ஜின்ற கம்பெனியில் அரௌண்ட் 71.5 lakhs கொடுத்து 26% ஸ்டேக் அக்வயர் பண்ணிருக்கிறதா அப்டேட் பண்ணிருக்காங்க. ஸோ ஹிண்டால்கோ கம்பெனி வந்து அவங்களோட எனர்ஜி காஸ்ட்டை ரெடியூஸ் பண்றதுக்கு பார்த்துட்டு இருக்கிறதாவும் ஸோ அதுல ஒரு ஆப்ஷனா தான் இந்த மாதிரி ரெனியூபிள் எனர்ஜியை கேப்டிவ் மோட்ல ஆக்சஸ் பண்றதுக்கு பார்த்துட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இனிவே இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு ஹிண்டால்கோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பாக்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே ஹிண்டால்கோட ஷேர் பிரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் 0.17% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸோட சார்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ சார்ட் ஓபன் பண்ணி பார்க்குறப்போ லாஸ்ட் 3 மந்த்ஸாவே பார்த்தீங்கன்னா ஹிண்டால்கோட ஷேர் பிரைஸ் வந்து கண்டினியூஸா ஃபாலோ ஆயிட்டு இருந்திருக்கு. அண்ட் இப்போ ஓரளவுக்கு 310ன்ற லெவல்ஸ்ல சப்போர்ட் எடுத்து அங்கிருந்து ஓரளவுக்கு ரைஸ் ஆகிறதுக்கு பார்த்துட்டு இருக்கு. ஓகே, அடுத்து டெல்டா கார்ப் ரிலேட்டடான ஒரு அப்டேட்டை பார்க்கலாம். குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து கேசினோஸுக்கு 28% GST வந்து போடலாம்னு ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க.
அண்ட் இன்னைக்கு அதுக்கான டீடைல்டு டிஸ்கஷன் நடந்த பிறகு கேசினோஸ்க்கு 28% ஜிஎஸ்டி போடுறதுக்கான ப்ரப்போசல்ல மறுபடியும் ரீகன்சிடர் பண்ணுங்கன்னு குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கே திருப்பி அனுப்பியிருக்கிறதா அப்டேட் வந்திருக்கு. ஸோ இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு டெல்டா கார்ப்போட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பாக்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே டெல்டா கார்ப்போட ஷேர் பிரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் 1.66% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலா இப்படி 28% ஜிஎஸ்டி போடுறாங்கன்ற அப்டேட் வந்ததுல இருந்தே பாத்தீங்கன்னா இதோட ஷேர் பிரைஸ் ஓரளவுக்கு நெகட்டிவா ரியாக்ட் ஆயிட்டு இருந்தது. ஆனா அந்த 28% ஜிஎஸ்டியோட ப்ரப்போசல்ல ரீகன்சிடர் பண்றதுக்கு திருப்பி அனுப்பின அப்டேட் வந்த பிறகு இதோட ஷேர் பிரைஸ் நெகட்டிவா ட்ரேட் ஆயிட்டு இருந்ததுல இருந்து ரைஸ் ஆகி எண்ட் ஆஃப் த டே பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் டெல்டா கார்ப்போட சார்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ சார்ட் ஓபன் பண்ணி பார்க்குறப்போ டெல்டா கார்ப்போட ஷேர் பிரைஸ் வந்து லாஸ்ட் 3 மந்த்ஸாக கண்டினியூஸாக ஃபாலோ ஆகிட்டு இருந்தது. அண்ட் இப்போ ஓரளவுக்கு 160 லெவல்ஸில் சப்போர்ட் எடுத்து அங்கிருந்து ஓரளவுக்கு ரைஸ் ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ஆனால் அடுத்து 200 லெவல்ஸில் ஓரளவுக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால அதை பிரேக் பண்ணி மேலே க்ளோஸ் ஆகிறப்ப தான் ஓரளவுக்கு ஃபர்தர் அப்சைடை பார்க்கலாம். ஓகே, அடுத்து இன்னைக்கு என்னோட பொசிஷனோட அப்டேட்டை பார்க்கலாம். இன்னைக்கு என்னோட பொசிஷனோட ஓவரால் எம்டிஎம் லாஸ்ன்றது அரௌண்ட் 3 lakhsல இருக்கு. அண்ட் இன்னைக்கு எந்த ஒரு பொசிஷன்லேருந்து எக்ஸிட் ஆகல அண்ட் எந்த ஒரு புது பொசிஷன்லையும் என்ட்ரி ஆகல. ஓகே, அடுத்து கோல்கேட்டோட அப்டேட்டை பார்க்கலாம். இன்னைக்கு கோல்கேட்டுக்கு சிஎல்எஸ்ஏ வந்து செல் ரேட்டிங்கை மெயின்டைன் பண்ணி டார்கெட்டை 1490 கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கான ரீசன்ஸா என்ன சொல்லியிருக்காங்கன்னா கம்பெனியோட மார்க்கெட் ஷேர்ன்றது கம்மியாயிட்டு இருக்கிறதும் அண்ட் ஓரல் கேர் கேட்டகரியில ரெவன்யூ கான்சன்ட்ரேஷன் அதிகமா இருக்கிறதும் கம்பெனிக்கு சேலஞ்சஸா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் பர்சனல் கேர் கேட்டகரியில growth டிரைவ் பண்றது முக்கியமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் பேரண்ட் கம்பெனி வந்து புது சிஇஓவை லோக்கல் டெசிஷன் மேக்கிங்ல எம்பவர் பண்ண வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எனிவே இந்த ஓவரால் அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு கோல்கேட்டோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பாக்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே கோல்கேட்டோட ஷேர் பிரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் 1.47% நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் கோல்கேட்டோட சார்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ சார்ட் ஓபன் பண்ணி பார்க்குறப்போ கோல்கேட்டோட ஷேர் பிரைஸ் வந்து லாஸ்ட் 1 month ஓரளவுக்கு ஃபாலோ ஆயிட்டு இருந்திருக்கு. அண்ட் அடுத்து கோல்கேட் ஷேர் பிரைஸோட சப்போர்ட் லெவல்னு பார்க்குறப்போ இமீடியட்டா 1400 லெவல்ஸ்ல பார்க்கலாம். ஓகே, அடுத்து பயோகானோட அப்டேட்டை பார்க்கலாம். ரீசெண்டாக வந்து பயோகானோட சப்சிடரி கம்பெனியான பயோகான் பயாலஜிக்ஸ் வந்து ட்ரக்கோட அப்ரூவல் ரிலேட்டடா ட்ரக் கண்ட்ரோலருக்கு 9 lakhs அளவுக்கு லஞ்சம் கொடுத்ததா சிபிஐ வந்து பயோகான் பயாலஜிக்ஸோட அசோசியேட் வைஸ் பிரசிடென்டான பிரவீன் குமார் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதே போல இன்னொரு 3 எம்ப்ளாயிஸையும் அண்ட் ட்ரக் கண்ட்ரோலரான ஈஸ்வர ரெட்டியையும் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இது ரிலேட்டடா பயோகான் பயாலஜிக்ஸ் வந்து லோயர் கோர்ட்ல கேஸ் போட்டப்போ அரெஸ்ட் பண்ணவங்கள கஸ்டடியில வைக்க வேணாம்னு திருப்பி கொடுத்திருந்தாங்க. ஆனா இப்ப சிபிஐ வந்து அந்த லோயர் கோர்ட்டோட வெர்டிக்ட சேலஞ்ச் பண்ணி டெல்லி ஹைகோர்ட்டை அப்ரோச் பண்ணிருக்காங்க. அண்ட் அதுல சிபிஐ என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த கரப்ஷன் கேஸோட அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணி 1 வாரம் ஆகியும் எங்களால கொஸ்டின் பண்ண முடியல. அண்ட் இப்ப கஸ்டடியை ரிஜெக்ட் பண்ணா இந்த விசாரணையில இம்பாக்ட் இருக்கும்னு சொல்லிருக்காங்க. இனிவே இந்த ஓவரால் அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு பயோகானோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பாக்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே பயோகானோட ஷேர் பிரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் 1.82% நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் பயோகானோட சார்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ சார்ட் ஓபன் பண்ணி பார்க்குறப்போ பயோகானோட ஷேர் பிரைஸ் லாஸ்ட் 2 monthsஆவே ஓரளவுக்கு ஃபாலோ ஆயிட்டு இருந்திருக்கு. அண்ட் அடுத்து சப்போர்ட் லெவல்னு பார்க்குறப்போ அரௌண்ட் 300 லெவல்ஸ்ல பார்க்கலாம். ஓகே, அடுத்து ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கோட அப்டேட்டை பார்க்கலாம். இன்னைக்கு கிரெடிட் சூஸே வந்து ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்குக்கு அண்டர் பர்ஃபார்ம் ரேட்டிங்கை கொடுத்து டார்கெட்டை 510 கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கான முக்கியமான ரீசன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கோட கிரெடிட் காஸ்ட் வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஓவரால் அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கோட ஷேர் பிரைஸ் வந்து எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் 4.27% நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து பிரிட்டானியாவோட அப்டேட்டை பார்க்கலாம். பிரிட்டானியா கம்பெனி வந்து டாமினோஸோட ராஜ்நீத் கோஹில்ல கம்பெனியோட ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டலோன் சிஇஓ அப்பாயிண்ட் பண்றதுக்கு பார்த்துட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. அதாவது இது வரைக்கும் எம்டி அண்ட் சிஇஓ பொசிஷனுக்கு ஒரே பர்சன் இருந்தாங்க. இப்போ வந்து சிஇஓக்கு டாமினோஸோட ராஜ்நீத் கோஹில் அப்பாயிண்ட் பண்ணி அவர் பிரிட்டானியாவோட எம்டியான வருண் பெர்ரிக்கு ரிப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ இந்த நியூஸ் அப்டேட்ஸ் வந்து கன்ஃபார்ம் ஆச்சுன்னா இந்த கோலியோட எக்ஸிட்ன்றது ஜூபிலண்ட் ஃபுட் ஒர்க்ஸுக்கு ரீசெண்ட் மந்த்ஸ்ல செகண்ட் எக்ஸிட்னு சொல்லலாம். அண்ட் பிரிட்டானியா கம்பெனி வந்து ஃபுட் கம்பெனிக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்கு பார்த்துட்டு இருக்கிறதாவும் சொல்லப்படுது. ஸோ இந்த அப்டேட்க்கு அப்புறமா பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் 0.89% நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அதே போல ஜூபிலண்ட் ஃபுட் ஒர்க்ஸோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே ஜூபிலண்ட் ஃபுட் ஒர்க்ஸோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4.14% நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து நாளைக்கு எக்ஸ்பைரி ஆகிற நிஃப்டோட ஆப்ஷன் செயின் பார்க்குறப்போ கால் ஆப்ஷன் சைடில் அதிகம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது இப்போ இமீடியட்டா 16,000 ஸ்ட்ரைக் பிரைஸ்ல பில்ட் ஆயிருக்கு. அண்ட் அதுவே புட் ஆப்ஷன் சைடில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது இப்போ இமீடியட்டா 15,700 ஸ்ட்ரைக் பிரைஸ்ல பில்ட் ஆயிருக்கு. அண்ட் அதை தாண்டி பார்க்குறப்போ 15,500 ஸ்ட்ரைக் பிரைஸ்லயும் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்ட் ஆயிருக்கு. ஸோ இதோட டேட்டா படி பார்க்குறப்போ
நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரி ரேஞ்சுன்றது 15,700ல இருந்து 16,000 குள்ள இருக்கும்னு எதிர்பார்க்கலாம், ஆர் 15,500ல இருந்து 16,000 குள்ள இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஃபைனலாக ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நம்மளோட ஒர்க் அண்ட் எஃபர்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்து நம்மளை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே சப்போர்ட் பண்ணலாம். ஸோ அதுக்காக நீங்கள் பண்ண வேண்டியது, நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்ம சேனலோட லிங்க் ட்ரீயோட யூஆர்எல்லை கிளிக் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் ஆர் டிமேட் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் இருக்கும். ஸோ நீங்களோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ புதுசாக ட்ரேடிங் ஆர் டிமேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்போ இந்த லிங்க்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நீங்கள் டேரெக்டாக வெப்சைட்லேருந்து கிரியேட் பண்ணுறதுக்கும் நம்மளோட ரெஃபரல் லிங்கை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறதுக்கும் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் இல்லை. ஸோ டேரெக்டாக வெப்சைட்லேருந்து உங்களோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதை விட நம்மளோட இந்த ரெஃபரல் லிங்க்ஸை யூஸ் பண்ணி உங்களோட அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்போ நீங்கள் நம்ம சேனலுக்கு பண்ணக்கூடிய உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டாக இருக்கும். அண்ட் அதே போல் நீங்கள் லைஃப் இன்சூரன்ஸில் அப்ளை பண்ணணும்னு நினச்சாலோ இல்லை இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ப்ரொவைட் பண்ணுற கேரண்டட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் ஆர் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆர் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ்னு இதில் எதில் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. ஸோ இந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ண பிறகு உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த ப்ராடக்டோட ஃப்ரீ டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுப்போம். அடுத்து அதில் ஹேசல் ஃப்ரீயாக அப்ளை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அண்ட் அப்ளை பண்ண பிறகும் லைஃப் லாங் உங்களுக்கான பர்சனல் சப்போர்ட் ஃப்ரீயாகவே கொடுப்போம். அடுத்து ஃப்ரீ ஃபினான்ஷியல் பிளானிங் கன்சல்டன்சி வேணும்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. அடுத்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு லிங்க் ஆகாத அண்ட் அதோட வாலட்டிலிட்டி இல்லாத இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆன பாண்ட்ஸ், டெபஞ்சர்ஸ், இன்வாய்ஸ் டிஸ்கவுண்டிங்னு ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன் கொடுக்குற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்றதுக்கான ட்ரேட் கிரெட் ஆர் வின்ட்வெல்த்தோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றதுக்கு இந்த லிங்கை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே போல கிரிப்டோ கரன்சியில் ட்ரேட் பண்றதுக்கான வேசிரெக்ஸ் அக்கௌண்ட் அண்ட் டாக்ஸ் ஃபைலிங் பண்றதுக்கான குவிக்கோ அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றதுக்கும் இந்த லிங்க்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலாக நம்மளோட சோஷியல் மீடியாஸில் கனெக்ட் ஆகணும்னா, அதாவது டெலிகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம், யூடியூப், ட்விட்டர் அண்ட் ஃபேஸ்புக்கில் கனெக்ட் ஆகணும்னா இங்கே இருக்கிற அதோட லிங்க்ஸை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக நம்மளோட டெலிகிராம் சேனலில் கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா மார்க்கெட் டைமிங்கில் வர அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் ஈவன் ஒரு ஸ்டாக்கை பற்றி அதோட பாஸ் டேட்டா எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னாலும் நம்மளோட டெலிகிராம் சேனல்ன்றது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸை பற்றி ப்ரீவியஸாக என்னென்ன அப்டேட்ஸ் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட டெலிகிராம் சேனலுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா சர்ச் பட்டன் இருக்கும். ஸோ அந்த சர்ச் பட்டனை கிளிக் பண்ணி இந்தியா புல்ஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க. ஸோ அப்படி சர்ச் பண்ணதுமே இந்தியா புல்ஸ் ரிலேட்டடாக என்னென்ன ப்ரீவியஸாக அப்டேட் வந்திருக்குன்ற டேட்டா எல்லாமே இங்கே லிஸ்ட் ஆகிடும். அண்ட் ஃபைனலாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க.